கவுண்டர் அட்டாக் உள்ள போறோம். நமது முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறைகூவல் விடுக்க, நான் அவர்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறேன் என்பது அவர்கள் எனக்கு இனிப்பை கொடுப்பதிலிருந்தே தெரிய வேண்டாமா என்று கேட்டிருக்கிறார். என்னன்னா, அரசு ஊழியர்களை ஆசை வார்த்தை காட்டி திமுக அரசு ஏமாத்திடுச்சு என்று பழனிசாமி பேசியிருக்கிறார். அப்படி ஏமாத்திருந்தா அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் என்னை கோட்டையில் வந்து சந்திச்சு நன்றி சொல்லி எனக்கு இனிப்பு ஊட்டியிருப்பாங்களா? சொல்லுங்க. நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்ன அதை நாம செஞ்சிட்டோம். அதை தாங்கிக்க முடியாத கடுப்புல பழனிசாமி இப்படியெல்லாம் பேசிட்டு திரிகிறார். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை நாங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறோம். அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை கொடுமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவங்களுக்கு தர ஊதியத்தையும் இழிவுபடுத்தி பேசிய பழனிசாமிக்கு அவங்க கிட்ட இருந்து ஸ்வீட்டும் கிடைக்காது, அவரோட ஓட்டும் கிடைக்காது. நமது மூத்த அரசியல்வாதி ஹெச் ராஜா அவர்கள் திருப்பி வந்திருக்கிறார். அவர் ஒரே ஒரு விஷயத்தை முத்தாய்ப்பாக சொல்லி இருக்கிறார். தாவேகாவின் ஓட்டுகள் திமுகவுக்கு பாதகமாக அமையும், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டுகள் அனைத்தும் தாவேகாவிற்கு செல்லும் என்று சொல்லி இருக்கிறார். விஜய் யார் ஓட்ட பிரிப்பார்? யதார்த்தத்தை பேசுவோம். விஜய் பிரிக்க போறது திராவிட முன்னேற்ற கழக, அதுலயும் குறிப்பா திருமாவளவனோட கட்சியின் வாக்குகளை விஜய் பிரிப்பார். அதை தவிர அவர் பிரிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அவரால் எந்த ஒரு ஓட்டையும் பிரிக்க முடியாது. அதனால விஜயின் வருகை நிச்சயமா அது திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கும். என்டிஏவிற்கு போடக்கூடிய வாக்குகள் அனைத்துமே நோட்டாவிற்கு சமமானது அப்படின்னு சொன்னது நமது தாவேகாவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஐயா அவர்கள். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகிற என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையிலே இன்று வரையில் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியவில்லை. 4 பொதுத் தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் 10 முறை தோல்வி கண்டார்களே தவிர ஒரு முறை கூட வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கு போடுகின்ற வாக்கு நோட்டாவுக்கு போடுகிற வாக்கை போலதான் இருக்கும். எத்துணை பேர் எனக்கு எதிராக போட்டியிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் எதிரில் நிற்பவர்கள் யார் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் என் தலைவரின் முகமே எனக்கு வாக்குகளை வாங்கி தரும். இப்படி அறைகூவல் விடுத்து பேசி இருப்பது நமது ஆனந்த் ஐயா அவர்கள், தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர். எங்களை யார் எதிர்த்து நிற்கிறாங்கன்றதை நான் பார்க்கல. எங்களுக்கு தலைவர் அவர்கள் இந்த தொகுதியில், டி நகர் தொகுதியில் நிற்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய முகத்திற்கும் அவருடைய என்ன திட்டங்களை எல்லாம் சொல்கிறார்களோ, மக்களுக்கு என்ன திட்டங்கள் என்பதை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக விசில் சின்னம் மிகப்பெரிய வெற்றியை இந்த தொகுதியில் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்ததாக திமுகவினுடைய வாக்குறுதிகள் 500 சொச்சத்திலே எத்தனை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று எதிர்க்கட்சிகள் கேட்கிறீர்களே, நான் ஒன்று கேட்கட்டுமா? 2016 செல்போன் தருவேன் என்றீர்களே, இதுவரை தந்தீர்களா? கனிமொழி கேட்கிறார்கள், யார் பதில் சொல்வது? வாக்குறுதி, இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருக்கா, நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியல. 2016 அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சு. நம்ம தேர்தல் அறிக்கை வெளியிடுறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. யாரும் படிக்க மாட்டாங்க அவங்க வெளியிடுற தேர்தல் அறிக்கையை. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல 31வது வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்ல. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி, செல்போன் விலையின்றி வழங்கப்படும். இப்ப ஞாபகம் வருதா? லேசா வருதுல்ல? யாருக்காவது கிடைச்சதா அந்த செல்போனு? யாராவது ஒருத்தர் கூட கிடைச்சதா? அங்க யாருக்காவது அந்த கடைசி வரைக்கும் யாருக்காவது கிடைச்சதா? ஒருத்தருக்கும் கிடைக்கல. தேர்தல் வாக்குறுதி முழுசா
ஜீரோ நிறைவேற்றி இருக்கக்கூடிய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு. உங்களின் தலைவர் வருகின்ற பொழுது அவரை பார்க்கின்ற ஆவல் உங்களுக்கு இருக்கிறார். ஆனால் நீங்கள் அங்கு சென்று விபத்தில் சிக்குகின்ற பொழுது என் மனம் பதைபதைக்கிறது. அதனால் விஜயை பார்க்கக்கூடியவர்களே தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சமீபத்தில் அதிமுகவில் இணைந்த காளியம்மாள் மனம் வெதும்பி பேசுகிறார்கள். இந்த பிள்ளைகள் அரசியல் படுத்தப்படணும். ஒரு நடிகர் அவர் எல்லாரும் பார்க்க விரும்புவாங்க தான், இல்லைன்னு மறுக்கல. அவர் பொது தளத்துக்கு வந்துட்டார். இனிமே அவர் அடிக்கடி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். ஏன்னா அவர் மக்களை சந்திக்க தான் போறாரு. அதுக்காக இளைஞர் கூட்டம் அவரை பார்க்கின்ற ஆசையில போயிட்டு இப்படி விபத்துக்குள்ளாவது உண்மையிலேயே வருத்தத்தை தருது. ஒரு கூட்டம் ஒரு நெருக்கடி இந்த மாதிரியான வரும்போது மக்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளணும். இளைஞர்கள் அரசியலை உற்று நோக்கணும், புரிந்து கொள்ளணும். ஒருத்தர் மீதான பற்றும் பாசமும் இருக்க வேண்டியதுதான். அது உயிரை போக்குன்ற அளவுக்கு இருக்கிறது வருத்தத்துக்குரிய ஒன்றாதான் இருக்கு. நீங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறீர்கள். அதில் எங்காவது மதுவை ஒழிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? போதையை அடியோடு புதைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? யாரை ஏமாற்றுவது உங்களுடைய தேர்தல் அறிக்கை? இப்படி காட்டமாக கேட்டிருப்பது அன்புமணி ஐயா அவர்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்து. சமீபத்தில் முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் வெளியிடுறார். அதுல ஒரு வார்த்தை கூட மதுவு சம்பந்தமா இல்லை, ஒரு வார்த்தை கூட போதை பொருட்கள் சம்பந்தமா தடுப்போம் ஒரு வார்த்தை கூட கிடையாது. இது ஒரு தீய தேர்தல் அறிக்கை. அதுல சொல்றாரு முதலமைச்சர் அவங்க தேர்தல் அறிக்கை கதாநாயகனா. அதே ஒரு காமெடி, சொன்னதே ஒரு காமெடி. திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகன் மட்டும் இல்ல, கதாநாயகனும் கிடையாது, காமெடி கிடையாது, வில்லனும் கிடையாது. இது எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுல ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்காக நான் பனைமரத்தில் இருந்து ஒரு பச்சை மட்டையை வெட்டி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் உங்களை நீங்களே தண்டிப்பது இல்லைன்னா நான் தண்டிப்பது, தமிழில் பேசுவது தவறென்றும் இடிவென்றும் நினைப்பவர்களுக்கு தான் இந்த பச்சை மட்டை அடி என்ற அண்ணன் சீமான் அவர்கள் பொங்கி எழுகிறார்கள். நிலமெங்கும் கொட்டமத்தை போடுவேன், அதுல இருந்து எண்ணெய் எடுப்பேன், விளக்கெண்ணெய், அதுல இருந்து புண்ணாக்கு எடுப்பேன், என் மாட்டுக்கு தீவன நிலத்துக்கு வரும். நீ விளக்கெண்ணெய் சிரிப்ப. நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லேன். பிரெஞ்ச் ஆயில், பிரெஞ்ச் ஆயில், பிரெஞ்ச் ஆயில்னு மரியாதையா இருக்கும். உனக்கு வந்திருக்க நோயை இருக்குல்ல, பச்சை மட்டை அடிச்சு வெளுத்து நான் அந்த நோயை உன்னை ஒழிக்கல. இந்த பேய் பிடிச்சவனுக்கு வேப்பல் அடிப்பான்ல, அப்படி இந்த நோய் பிடிச்சவனுக்கு பச்சை மட்டை வைத்தியம் பார்த்து தொலைச்சு பெறுவேன், தொலைச்சு பெறுவேன். உன் மகன் உனக்காக பேசுறேன்னு கூட தெரியலைன்னா உன்னை ஒருத்தனாலும் காப்பாற்ற முடியாது. அடுத்ததாக நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவர். திமுகவின் தேர்தல் அறிக்கை எல்லாம் ஒரு அறிக்கையா? இவைகளெல்லாம் எப்படி கண் துடைப்பு? இந்த அறிக்கையை நீங்கள் ஒருபொழுதும் நம்பாதீர்கள். எங்களுடைய அறிக்கையை படித்து பாருங்கள், உங்களுக்கே புலங்காகிதம் அடையும் என்று கூறியிருக்கிறார். அது ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கை. ஹீரோ தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க, அது ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கை. அது ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அது ஹெராயின் தேர்தல் அறிக்கையாக தான் நான் பார்க்க முடியுது. அடுத்ததாக நயினார் அவர்களே மீண்டும் ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். திமுக கூட்டணியிலே சலசலவென சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மனம் ஓயாமல் அங்கே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளியிலே பசப்புகிறார்கள். யாரை ஏமாற்றுகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து கேள்வியை தொடுக்கிறார். பதில் அங்கிருந்து வரும். சலசலப்புக்கு மத்தியில் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் சேர்ந்தாங்க. மாணிக்க தாகூர் ஒரு பக்கம், பிறகு காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்கள் விருப்பமில்லாத காரணங்கள், அதுபோல் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார், அந்த தொகுதியிலும் வெளியே வந்திருக்கிறாங்க. அது அவங்களுடைய கூட்டணியினுடைய சலசலப்பை காட்டுது. அடுத்ததாக நமது அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் வருகிறார்கள். என்னுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. நாற்காலிகளை துடைத்து வைத்து இருக்கிறோம் நாங்கள் அங்கு சென்று அமர்வதற்கு. நீங்கள் எவ்வளவுதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் எனது வெற்றியை தடுக்கவே முடியாது என்று அறைகூவல் விடுக்கிறார். நல்ல வியூ அமுக்குறாங்கப்பா, வியூகள்லாம் நல்லா தான் இருக்கு. அதான் தம்பி கட்டம் கட்டி பிரச்சாரம். இதெல்லாம் படம் ஓடலாம், விளம்பரமாகலாம். படம் ஓடணுமே, எப்ப படம் ஓடணும், மக்கள் ஆதரவு இருந்தா தான் படம் ஓடும். இந்தியன் 2 படத்துக்கு கொடுக்காத விளம்பரமா? எத்தனை படங்களுக்கு விளம்பரம் கொடுத்தாங்க, என்னன்னா பில்டப் கொடுத்தாங்க, ஏற்றுக்கிட்டாங்களா? மக்கள் இல்லை. மக்கள் களத்தில் சாதாரணமா எடுத்த படம் வெற்றி அடையுது. இந்த தாய் கிழவி இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போகுது. அதே மாதிரி ஒரு சின்ன என்ன பந்து
ஏன்னா ஒரு ரப்பர் பந்து அது மாதிரி நான் அவங்களுடைய ஊழியர், மேற்கு தொகுதியுடைய ஊழியர், அவங்க வீட்டு பிள்ளை, என்னை தேர்ந்தெடுக்க அவங்கள ஒருத்தராக நினைக்கிறேன்.